இது பிரெஞ்சுக்காரர்கள் 230 ஆண்டுகளுக்கு முன் கண்டுபிடித்த சைக்கிள். இதில் பெடல்கள் அல்லது ஹேண்டில் எதுவும் இல்லை. இதை பயன்படுத்தியவர்கள் இரு கால்களாலும் தரையை தள்ளி வாகனத்தை முன்னே நகர்த்த வேண்டியிருந்தது. 1817 ஜெர்மனியர்கள் இதை மேம்படுத்தி அதில் இருப்பிடம், சீட் மற்றும் ஹேண்டில் சேர்த்தனர். இதனால் பயணி திசையை கட்டுப்படுத்தியபடியே நீண்ட நேரம் ஓட்ட முடிந்தது. அப்போது இந்த வகை சைக்கிளின் அதிகபட்ச வேகம் மணிக்கு 15 கிலோமீட்டர் தான். 50 ஆண்டுகள் கழித்து பிரெஞ்சு இன்ஜினியர் மிஷோ தந்தை மகன் ஜோடி முன் சக்கரத்தில் சுழலும் பெடல்கள் பொருத்தி அதை பாரிஸ் கண்காட்சியில் காட்டினர். ஆனால் அந்த பெடல்கள் முன் சக்கரத்துடன் நேரடியாக இணைக்கப்பட்டிருந்ததால் ஒவ்வொரு சுழற்சியிலும் சக்கரம் தனது சுற்றளவு அளவுக்கு மட்டுமே நகர்ந்தது. அதனால் வேகமாக செல்ல வேண்டும் என்றால் மிக வேகமாக பெடல் அடிக்க வேண்டியிருந்தது. இது மிகவும் களைப்பானது. இந்த குறையை சரி செய்ய இன்ஜினியர்கள் முன் சக்கரத்தின் அரை அளவை இரட்டிப்பு ஆக்கினர். இதனால் ஒவ்வொரு பெடல் சுழற்சியிலும் சைக்கிள் இரட்டிப்பு தூரம் நகர்ந்தது. இதே நேரத்தில் பெரிய சக்கரம் உள்ள சைக்கிள்கள் சீரற்ற சாலைகளிலும் சிறிய தடங்கல்களிலும் எளிதில் நகர முடிந்தது. ஆனால் சக்கரத்தின் உயரம் அதிகரித்த போது சைக்கிளின் மைய ஈர்ப்பு நிலை, சென்டர் ஆஃப் கிராவிட்டி, கூட உயர்ந்தது. இதனால் சமநிலை காக்க கடினமாகி விழும் அபாயம் அதிகரித்தது. 1760களில் முதல் தொழில்துறை புரட்சி வந்தது. அப்போது பல இயந்திரங்களில் கியர்கள் பயன்படுத்தப்பட்டன. இதுவே சைக்கிளின் வேக இயக்க முறையை மாற்றிய முக்கிய கூறாக அமைந்தது. பெரிய கியர் ஒரு முறை சுழன்றால் சிறிய கியர் 3 முறை சுழலும் என்ற கோட்பாடு இன்ஜினியர்களுக்கு உதவியது. அவர்கள் பெடல்களில் பெரிய கியரை, பின் சக்கரத்தில் சிறிய கியரை பொருத்தினர். ஆனால் சிறிய கியர் எதிர் திசையில் சுழலுவதால் பெடல் அடித்தால் சைக்கிள் பின்னோக்கி நகர்ந்தது. 1885 இன்ஜினியர்கள் சங்கிலியை, செயின் கியர்களை சுற்றி பொருத்தினர். இதனால் இரு கியர்களும் ஒரே திசையில் சுழல முடிந்தது. இதுவே நவீன சைக்கிளின் அடிப்படை வடிவம் உருவான தருணம். ஆரம்ப சைக்கிள்கள் வேக பிரச்சனையை தீர்த்திருந்தாலும் ஒரு இடத்திலிருந்து ஆரம்பிக்கும் போது அதிக சக்தி தேவைப்பட்டது. மேலும் மேடு வழியில் சக்கரத்தை சுழற்றுவது இன்னும் கடினம். இதற்காக இன்ஜினியர்கள் ரேஞ்ச் என்ற கருவியின் கோட்பாட்டை பயன்படுத்தினர். குறுகிய ரேஞ்சால் ஒரு பெல்ட்டை திருப்புவதற்கு மிகுந்த வலிமை தேவைப்படும். ஆனால் நீளமான ரேஞ்சால் அதே வேலையை எளிதாக செய்யலாம், ஆனால் வேகம் குறையும். இதேபோல் துவக்கத்தில் பெரிய கியர் பயன்படுத்தி பின்னர் சிறிய கியருக்கு மாறினால் சக்தி மிச்சம் செய்து வேகத்தையும் அதிகரிக்க முடியும். இப்படி பல அளவிலான கியர்களை சைக்கிளில் பொருத்தி சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றும் வசதி கொண்ட மல்டி ஸ்பீடு கியர் சைக்கிள்கள் தோன்றின. இதுவே பின்னர் ஏரோடைனமிக் டெயில் டிசைனை விட மேம்பட்டதாக மாறி சைக்கிள் போட்டிகளிலும் எதிர்கால சைக்கிள் வடிவமைப்புகளிலும் புதிய பாதையை திறந்தது.